அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காண, நம்மளுடைய வறுமை நீங்க, செல்வம் பெருக ஒரு சிறப்பான துஆவை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 7 முறை வளமையாக ஓதி வந்தால் வறுமை முற்றிலும் விலகிவிடும், நல்வாழ்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நாம 7 முறை தொழுகைக்கு பின்னாடி தொடர்ந்து நாம ஓதுனா நமக்கு வறுமை நம்மளை விட்டு முற்றிலும் அகலும். மேலும் வியாபார தளத்தில் இருந்த வண்ணம் தினம்தோறும் 101 தடவை ஓதுவதை வழக்கமாகி கொண்டால் வியாபாரம் பெருகும், பொருட்கள் விரைவாக விற்பனையாகும். அதேபோல் நாள்தோறும் 500 தடவை ஓதி வழக்கமாக்கினால் செல்வம் கைவர பெறுவதை காணலாம். அதிகமான செல்வம் அல்லாஹ் தாலா நமக்கு அருள் செய்வான். அப்படி ஒரு சிறப்பான துவா என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபி லுமாத்தில் அர்லி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நாம ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் தொடர்ந்து ஓதுனா, 7 முறை தொடர்ந்து ஓதுனா நமக்கு வறுமை முற்றிலும் விலகும். அதே மாதிரி நாள்தோறும் 500 முறை நாம ஓதுனா அதை நம்ம வழக்கமா ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் செல்வம் நமக்கு பெருகும். அதே மாதிரி வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும், சீக்கிரமா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நம்ம நினைச்சா இதை நியத்து வச்சு நாம தினந்தோறும் 101 தடவை ஓதுறத வழக்கமா வச்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் விரைவில் நல்ல பலன் கிட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.